என் அக்கா பொண்ணு அவளோட பொண்ணுக்கு இந்த போ வச்சு ப்ளவுஸ் தச்சு கேட்டா, இந்த போ வந்து இன்விசிபிளா தையலே தெரியாம எப்படி தைக்கலான்னு பார்க்க போறோம். இதுக்கு ஸ்கொயரா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. மடிப்பு பக்கத்துலருந்து இப்படி தையல் போட்டுட்டு, மேல அரேஞ்சுக்கு முன்னாடியே தையல ஸ்டாப் பண்ணி டவுன் பண்ணி எடுத்துடுங்க. 2 பக்கமும் தச்சாச்சு. அப்புறம் இதே போல மடிச்சு ஆப்போசிட் சைடு இதே போல தச்சு எடுத்துக்கணும். அங்கேயும் மேல அரேஞ்சு கேப் விட்டுக்கணும். அப்பதான் சென்டர்ல நமக்கு கேப் கிடைக்கும். திருப்பும்போது ஓரெல்லாம் ஷார்ப்பா வர்றதுக்காக இதே போல கட் பண்ணி விட்டுடுங்க. சென்டர்லேருந்து அடிப்பக்கத்துலேருந்து ஒரு விரல மேல தூக்குனா, கீழ இருக்க துணி அப்படியே ஈஸியா மேல திரும்பி வந்துரும். அப்புறம் வந்து இந்த மோட்டா ஊசி வச்சு 4 பக்கமும் இதே போல டர்னிங்க கரெக்ட்டா சரி பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே போல சுருக்கு பண்ணி சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஊசியில நூல கோர்த்து சுத்தி தையல் போட்டுட்டு, நம்ம அழகுக்காக பட்டனும் வைக்கலாம். இல்லாட்டி பீட்ஸும் குடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ்ல நான் பேக்ல தான் வைக்கிறேன். இந்த குக் வைக்கிற இடத்துல இதே போல ஊசியில நூல கோர்த்து தச்சுட்டு, இந்த போவோட வச்சு தச்சுக்கலாம். இந்த போக்கு கீழ இருக்க டை எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். எங்க பாப்பா எங்க ஃபேமிலி ஃபங்ஷனோட தான் அந்த ப்ளவுஸ் போட்டிருந்தா. பின்னாடி பார்க்க ரொம்ப அழகா இருந்து. ஆனா யாருமே பேக்ல மட்டும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல.